அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் 35வது பாடல். இந்த பாடல் ஏன் வந்தது என்று கேட்டால், இந்த பாடலுடைய கருத்தை அவரே இந்த பாடலில் கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்று சொன்னால், நற்கதிகான அருள்வாய் அப்படின்னு சொல்லி அவரே அந்த பாடலினுடைய கருத்தை அந்த பாடலில் சொல்லுகிறார். விதிகாணும் உடம்பை விடாவினையேன், விதிகாணும் உடம்பை விடாவினையேன், கதிகான மலர்கடல் என்றருள்வாய், மதிவால் நுதல் வள்ளி அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே அப்படின்னு சொல்றார். விதிகாணும் உடம்பை விடாவினையேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பொருள்? விதியினுடைய அடிப்படையில் தான் நான் பிரம்மதேவனால் படைக்கப்பட்டிருக்கிறேன். உடம்பெடுத்ததனுடைய பயன் என்னவென்று சொன்னால், எனக்கு ஏற்கனவே ஸ்டாக் இருக்கு. வினையினுடைய பயனால் இந்த தேகத்தை விட முடியாத தவித்து கொண்டிருக்கிறேன். அந்த தேகத்தை விடக்கூடிய ஆற்றலை தன்மையும் உன்னிடம் இருக்கிறதல்லவா முருகா. கதிகானும் நல்கதியை எனக்கு அடையும் பொருட்டு, நல்ல கதியை அடையும் பொருட்டு உன்னுடைய திருவடி தாமரையை போய் எனக்கு காட்டியருள். அப்படி காட்டிவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு நல்ல வழி பிறக்கும். நான் அதிலே பயணித்து என் முக்தியை அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். விதிகாணும் உடம்பை விடாவினையேன், கதிகாணும் மலர்கள் என்றறிவாய், மதிவால் நுதல் வள்ளி அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே. மதினா பிறை சந்திரனை போன்று வளைந்த ஒளி பொருந்திய நெற்றியை உடைய வள்ளி விராட்டியை தவிர பின் துதியா விரதம், வேறு ஒருவரை துதிக்காத செயலை ஒரு விரதமாக கொண்ட கந்த கடவுளே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவனே, அரசனே, விதிகாணும் அப்படின்னு சொல்கிறார். திருப்பி சொல்கிறார். அப்போது இந்த திரும்ப திரும்ப இந்த உடல் பிறப்பெடுத்து கொண்டே இருக்கிறதே, எத்தனை தாயோ அப்படின்னு சொல்லுவார், எத்தனை தந்தையோ என்று பட்டினத்தார் சொல்லுவார். அதே மாதிரி தான் இப்படி பிறப்பெடுக்காமல் இருப்பதற்கான ஒரு நல்வழி பாதையை எனக்கு அருளிவிட்டால் நான் உன்னை சிரமப்பட்டு அடையாமல் எளிமையாக உன்னை நான் அடைந்து விடுவனே. ஐயனே, எனக்கு அப்படி ஒரு பாதையை எனக்கு அருள வேண்டும் என்று சொல்கிறார். சந்திரனை போல பிரகாசிக்கின்ற வதனமுடைய வள்ளி அன்றி வேறு எவரையும் துதிக்காத கொள்கை உடையவனே, அண்டர் உலகக்கு அதிபதியே, பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட தேகத்தை விட மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து உழலும் வினையே நுடையும் மறுகருவில் வந்து பிறந்திடாத ஒரு கதித்தன்மையை உன் பாத கமல மலர்களை எனக்கு காட்டியருள வேண்டும். ஐயனே, முருகப்பெருமானே, பாதத்தை காட்டு என்று சொன்னாலே நல்ல பாதையை நாம் கிடைக்க முடியும். நல்ல பாதை நமக்கு தெளிவு பெற கிடைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை வளமாகவும் செழுமையாகவும் இருக்கும். அந்த பாதை தெரியாமல் தான் நிறைய பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதை உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஐயன் முருகப்பெருமானுடைய திருவருளை நீங்கள் திருநாமத்தையும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இந்த பாடலை நீங்கள் உச்சரித்து வந்தால் அல்லது பாராயணம் செய்து வந்தால் உங்களுக்கு குழப்பத்தில் இருப்பவர்கள் தெரிந்து ஒரு நற்பாதை கிடைக்கும் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம். கந்தன் கருணையை பற்றி மீண்டும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.